அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையிலான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு அதற்கான அரசாணையை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். பாலவேல், அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசு தற்போது அரசாணை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசு பதவி உயர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு அதற்கான அரசாணை என்பது கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அதற்கான பதவிகள் அடையாளம் காணப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பணியிடங்களை அடையாளம் காணப்பட்டு குறிப்பாக சார்பு செயலாளர், பிரிவு அலுவலர், உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர், தனி உதவியாளர், மூத்த தனி உதவியாளர், தனி செயலாளர், மூத்த தனி செயலாளர், பதிவுறு எழுத்தர், பதிவு நிலை உதவியாளர், தட்டச்சர், மூத்த தட்டச்சர் உள்ளிட்ட 13 பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கலாம் என்று இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்வையற்றவர்கள், குறைந்த கண் பார்வை உள்ளவர்கள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், அச்சத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பதவிகள் அடையாளம் காணப்பட்டு இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.